ஸோ புது வருஷம், ஆமா, புது படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐடென்டிட்டி, டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காரு, த்ரிஷா நடிச்சிருக்காங்க, வினய் இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான படம். ஸோ படத்துடைய ஒன்லைன் என்ன, படம் எப்படி? இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்டு ஜானர் தான். அந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு பொண்ணுங்களை வந்து வீடியோ எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குற ஒருத்தன், அவனை வந்து இன்னொருத்தன் கொலை பண்ணிடுறாங்க. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கும் நோ அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அந்த கொலையை வந்து நம்ம த்ரிஷா பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து பிரைம் விட்னஸாக இருக்காங்க. அவங்க நேராக போய் நம்ம வினய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வினய் வராரு. த்ரிஷா தான் கொலை பண்ணவங்களை பார்த்துட்டாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க வழக்கமாக போலீஸில். ஸோ அந்த ஸ்கெட்ச் பண்ணுறதுக்காக டொவினோ தாமஸ் வந்து ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக வராரு. ஸோ த்ரிஷா சொல்ல டொவினோ தாமஸ் வந்து அந்த ஸ்கெட்சை பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த ஸ்கெட்சில் இருக்கிறதும் டொவினோ தாமஸ் தான். ஏன் த்ரிஷாக்கு கண் பார்வை இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு. அவங்க ஏன் வந்து டொவினோ தாமஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்றதுக்கான காரணம் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்மையிலே இந்த கொலையை வந்து டொவினோ தாமஸ் தான் பண்ணாரா இல்லையா, வினய் இந்த கேஸை கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த படத்தோட மீதி கதை. சரி, இது ஒரு கிரிப்பிங்காக தான் இருக்கு. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் வந்து பல ட்விஸ்ட்டுகள் இருந்தாலுமே ரொம்ப மலையாள படத்துக்கே உரித்தான அந்த ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா, ஸ்லோவா தான் போகும். அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. பார்க்கறதுக்கு கண்டிப்பா பொறுமை நிறைய வேணும். அண்ட் மோர் ஓவர் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்மளால கெஸ் பண்ற அளவுக்கு அந்த படம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுல வந்து கொலை செய்யப்பட்ட ஆளே வந்து ஒரு கெட்டவன் தான், அவன் நல்லவன் கிடையாது. ஸோ ஆப்வியஸியா நமக்கு தெரியும் அதை வந்து நம்ம ஹீரோ பண்ணியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வந்து நமக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் அவங்க வந்து நகர்த்துறப்ப பெரிய ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லை. அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. படத்துடைய செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டோம்னா பல ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு அடிக்கிட்டே போவாங்க. அண்ட் மோரோவர் இந்த படம் வந்து நிஜமாலே ஒரு மலையாள படம் தானா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃப் பார்க்க வந்துடுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு கார் சேஸ் ஒன்று வரும், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், ஃப்ளைட்குள்ளே எடுத்திருப்பாங்க வினய்க்கும் டொவினோ தாமஸ்க்கும். அதுவுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு ஹாலிவுட் மூவியில் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த சீக்வன்சஸ் எல்லாமே. அண்டு இந்த இல்லை நீ சொல்கிறதையெல்லாம் வச்சு பார்த்தா படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டிருக்கு, நல்லா இருக்க மாட்டிருக்கு. அப்படி நம்ம 19 சொல்லிட முடியாது. இந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் ட்விஸ்ட்டு. அதாவது வழக்கமா ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு கொலை ஒன்று நடக்கும், அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற நேரத்துல வேற ஒரு பெரிய கேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அதாவது அந்த ஓப்பன் ஆகிற மொமெண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல வைப்பாங்க தமிழ் சினிமால, அப்படி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி. ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அது இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு கதையை இவங்க சொல்ற மாதிரி இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த படத்துக்கும் செகண்ட் ஹாஃப் பார்த்த படத்துக்கும் சின்ன கனெக்ஷன் தான் இருக்கு. ஆனா ஸ்டோரி பயங்கரமா மாறிடுது. நம்ம எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு தெரியல. வேட்டையன் மாதிரி இல்ல அப்படிலாம் நம்ம வேட்டையன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா இது நல்லா இருக்குங்கிறீங்க. ஆமா, இந்த படத்துல ஒரு ரைட்டிங் ஒன்று இருக்கு. ஆனா அது அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நிறைய சீன்ஸை வந்து வச்சனாலே நமக்கு அது வந்து ரொம்ப டயர்டாயிடும். அந்த நல்ல சீன்ஸ் வராத பாக்குறப்ப நமக்கு வந்து அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் வந்துருது. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா அவங்க எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். மொத்தத்துல எப்படி இந்த ஐடென்டிட்டிக்கான அடையாளம் கிடைக்குமா? அதாவது வழக்கமா தமிழ் சினிமாவில் வர மசாலா படங்களுக்கு கம்பேர் பண்ணா இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களை நான் ரொம்ப விரும்பி தேடி பார்ப்பேன் அப்படின்ற ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரொம்பவே நல்ல படமாக வந்திருக்கும். அந்த இடத்துல தான் இந்த ஐடென்டிட்டிக்கான அடையாளம் தொலைஞ்சதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன? அடையாளத்தை தொலைச்சிடக்கூடாது, அங்கீகாரம் நமக்கு வேணுங்கிறக்காக யார் யார் என்னென்ன கூத்து பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீ அண்ணாமலை சொல்கிற மாதிரி தெரியுது. அதுதான் அடுத்த வீடியோ.